வணக்கம். என் பேர் அருணா சதீஷ். நான் ஒரு கடந்த 5 ஆண்டுகளாக மேண்டரின், சைனீஸ், ஜெர்மன், ஃப்ரெஞ்சு இந்த 3 லாங்குவேஜும் கடந்த 5 ஆண்டுகளாக நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இப்போயும் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சைனீஸ் படிக்கிறவங்க, சிறு தொழில்கள் வச்சுருக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்க அடிக்கடி சைனா போயிட்டு வருவாங்க. அவங்க கேட்டுக்கிட்டதுனாலையும் ப்ளஸ் எனக்கும் அந்த ஒரு அவங்கக்கிட்ட பேசும்போது எனக்கும் இது வந்து தோணுச்சு. ஏன் வந்து அதாவது யூடியூப்பில் வந்துட்டு தமிழ் வழி சைனீஸ் வந்து சொல்லிக் கொடுக்கறது யாருமே இல்லையே அப்படின்றத பார்த்தேன். சரி, நம்மளே அதை வந்து முதல்ல ஆரம்பித்து வைப்போம் அப்படின்றதுக்காக இந்த சேனலில் வந்து தொடர்ந்து நான் வந்து தமிழ் மூலியமாக எப்படி வந்து சைனீஸை கற்றுக்கிறது அப்படின்றது பகுதிகளாக நான் போடலான் இருக்கேன் இனிமேலேருந்து. என்னுடைய லாங்குவேஜ் ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தமிழ்லேருந்து தான் ஆரம்பித்தது. தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து, அதாவது இலக்கிய வரலாறு படித்த நான் சொல்கிறது வந்து 85 90 ஸ்டேஜில் சொல்கிறேன். 90ஸில் வந்து நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இலக்கிய வரலாறு அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து தமிழ் கிளாஸ் டீச்சர் தமிழம்மா வராங்க அப்படின்னாலே வந்துட்டு எனக்கு ரொம்ப நம்ம லாங்குவேஜ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக வந்து உட்காந்து அதில் வரக்கூடிய கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது அந்த கதைகள் மூலியமாக நம்மளோட கலாச்சாரத்தையும் பண்பாடையும் அவங்க சொன்ன விதங்கள் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனுடைய ஒரு இதுவாக வந்து நான் வந்து அதுக்கு அடுத்து எங்கள் அப்பாவுடைய முயற்சியினால் நான் வந்து ஹிந்தி வந்து எடுத்தேன். ஹிந்தியும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹிந்தியும் படித்தேன். ஹிந்தி படித்து ஓரளவுக்கு பேசவும் தெரியும். அதுக்கடுத்து இப்போ தான் வந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து சரி, நம்ம ஏன் வந்து மற்ற அந்நிய மொழிகளையும் ஏன் கற்றுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இது வந்து தேடல் ஆரம்பிக்கும் போது சரி, முதல்ல வந்து நம்ம சைனீஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சைனீஸ் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு சில காரணங்கள்னால நடுவில் அதை விட்டுட்டு திரும்பி ஜெர்மன் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஃப்ரெஞ்சு படித்தேன். ஸோ என்னால் வந்து ஒரு குடும்ப தலைவி அப்படின்றதுனால பல முக்கியமான பொறுப்புகள் எனக்கு இருக்கிறதுனாலையும் என்னால் வந்து அது தொடர்ந்து படிக்க முடியல. அதாவது கிளாஸுக்கு போய் தொடர்ந்து நான் வீட்டில் இருந்து படிச்சுட்டு தான் இருந்தேன். பட் தொடர்ந்து ஒரு கிளாஸுக்கு போய் ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுத்து அந்த மாதிரிலாம் என்னால் படிக்க முடியல. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்புறம் வீட்டில் இருந்தே வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ அப்படின்ட்டு நான் வந்து பண்ணுற அந்த விஷயங்களில் பார்க்கும்போது நான் வந்து அமேசானில் இருந்து புக்ஸ் ஆர்டர் பண்ணி எனக்கு நானே வந்து சொல்லிக் கொடுத்துக்கிட்டேன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக டீச்சர் சொல்லிக் கொடுத்ததை விட எனக்கு நானே சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு பல விஷயங்கள், ஆனால் என்னென்னா ஒரு லெசன் எடுத்தேன்னா வந்து ஒரு நாள் கூட ஆகும் முடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ரொம்ப பொறுமையாக வந்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்ததோடு மட்டும் இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணேன்னா அதுக்கு அடுத்தது போயிட்டு எக்ஸாம்ஸ் எல்லாமும் எழுத ஆரம்பித்தேன். அதாவது எக்ஸாம்ஸ் அப்படின்றது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் எக்ஸாம்ஸ் வந்து இப்போ வந்து சைனீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெல்லூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்றது சவுத் இந்தியாவில் வந்துட்டு நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும். அந்த இடத்துக்கு போயிட்டு சைனீஸ் லாங்குவேஜ் சென்டர் அப்படின்ற இடத்துல அவங்க வந்து எக்ஸாம் நடத்துவாங்க. நான் சொல்கிறது வந்து 2018-19 காலங்கள். அப்போ தான் அந்த டைமில் இது வந்து கிட்டத்தட்ட 2017 வந்து எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கேன். எழுதி அதிலேருந்து இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் ஃப்ரம் பெய்ஜிங்லேருந்து எனக்கு சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமும் வந்தது. அதுக்கடுத்து தொடர்ச்சியாக என்னால் 2019-20 வந்து கோவிட் வந்ததுனால எக்ஸாம் எழுத முடியல. அதுக்கடுத்து நான் போய் மலேசியாவில் போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். அது ஒரு நல்ல அனுபவம். அதுக்கடுத்தது வந்து ஜெர்மனும் ஃப்ரெஞ்சும் கூட அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்ஸ் வந்து அப்பர் இன்டர்மீடியேட் அப்படின்ற அந்த லெவல் வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். ஸோ தொடர்ச்சியாக இந்த பயணம் வந்து இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ அதனுடைய ஒரு விரிவாக தான் நான் இப்போ இந்த யூடியூப் சேனலையும் நான் பார்த்து சரி, இதில் நம்ம தமிழ் வழி மூலியமாக வந்து மிக கடினமான மொழியான சைனீஸை வந்து நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றதுக்காக என்னுடைய வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், சைனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அந்த மாதிரியான விஷயங்களும் எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய டவுட்ஸை வந்து நான் கிளியர் பண்ணுறேன். மேலும் விவரங்களுக்கு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.